ஸோ ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா கைனிங் வீடியோ தான். நான் போன ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அது எடிட்டிங் போயிட்டுருக்குது. ஸோ அங்கே போயிட்டுருக்க கேப்பில் இன்னொரு வீடியோ எடுக்கலான்ட்டு நான் இருக்கேன். அதாவது இதுதான் இந்த புது வீடியோ. ஸோ அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். லைட்டாக டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதை விட்டுருங்க, அதை தட்டி விடுங்க, பார்த்துக்கலாம். ஸோ நான் கேப்பு கிடைக்கிறதில் ஒரு வீடியோ திரும்ப ரெக்கார்ட் பண்ணிடலாம், கிரைண்டிங் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான் இருந்தேன். ஏன்னா அந்த வீடியோவிலே நான் 600 முடி கிரைண்ட் பண்ணலான் தான் இருந்தேன். ஆனால் 590 முடி தான் கிரைண்ட் பண்ண முடிஞ்சுது. அதில் இன்ஸ்டிங்க்டை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுற மாதிரி பண்ணேன். ஸோ ரொம்ப நேரம் வேலைன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போனான். ஓகே, இன்ட்ரோலாம் முடிஞ்சிச்சு. ஸோ வாங்க இவனை ஃபஸ்ட்டு அடிக்கலாம். ரொம்ப சவுண்டு. ஓகே, இவ்வளோ போதும். ஏன்னா சில டைம்ஸ் காப்பி ரைட்டு கூட வரும், அதனாலத்தான். ஓகே, கொஞ்சம் லேக் ஆகும், அது மட்டும் சொன்னா லேகு கொஞ்சம் லேக் ஆகும் கைஸ், அதை மட்டும் மனசு விட்ருங்க. ஏன்னா ஃபோன் ஒன்றும் அவ்வளோ பெரிய குவாலிட்டியான ஃபோனு, லேப்டாப்பான ஃபோனெல்லாம் இல்லை. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் மனசு விட்ருங்க. வாட இப்போ பாருங்கள், சுற்றுலாம் அவன் செத்த போவான். ஓகே, போலுக்கு தான் நம்ம மாஸ்க் எடுக்க போகிறோம். வண்டி போச்சுரா. டக்குன்னு ஓகே, பாருங்க லேக் எப்படி அடிக்குதுங்க. லேக் அடிக்கிறதுக்குள்ள இவன் அடிச்சு கொண்டுட்டான். ஓகே, பரவாயில்ல, விடுங்க. ஓகே போலாம் அட்ராடி. ஆஹா, வேண்டாம் கடவுளே, விட்டு கடவுளே. சவாய் சாவிடா எரும மாடு. டக்குன்னு எஸ்கேப் ஆகி சட்டுன்னு வேலையை முடிச்சாங்க. ஆனால் ஏன் நான் வீடியோ எடுக்கும்போது தான் கைஸ் இந்த மாதிரிலாம் லேகு. மற்ற நேரமெல்லாம் சும்மா விளையாண்டு இருக்கும்போதெல்லாம் லேக் கூட ஒரு லேக் என்ன சொல்கிறது, ஒரு நெட்வொர்க் இஷ்யூவை கூட கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு லேகே ஆகாமல் ஸ்மூத்தாக இருக்கும். நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு தெரியுதுன்னா என்ன சொல்கிறது, ரெக்கார்ட் பண்ணுறதுக்கே என்னை பிடிக்கல போல். ரெக்கார்ட் பண்ணுறது பிடிக்கல போல், அதனால தான் ரொம்ப நேரம் எடுக்குது. சாரி, லேக் அடிக்குது. அதான் சொல்ல வந்தால் வேறு என்னமோ வளரிட்டு இருக்கேன். ஆனால் என்னன்னு தெரில, பாதி பேருக்கு வளர்ற அந்த வார்த்தை மட்டும் வாயில் வராது. சில பேரெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வரலைங்குவாங்க, சில பேர் என்ன வளர அப்படின்னு என்னமோ வளருவாங்க. எனக்கே அந்த மாதிரி தான் சில டைம்ஸ் ஆகும். பட் அப்படியே நான் சமாளிச்சிருவேன். அதனால் என்ன சொல்கிறது, அசிங்கப்படுத்துறதுலேருந்து பாதி டைம் நான் தப்பிச்சிருவேன். எப்படி என்னோடய ஐடியாஸ் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுறது. ஓகே, இவன் இந்த பவரை போடுவான். ஆக்சுவலாக போன வீடியோவில் என்னாச்சுன்னா, இவன் அன்எக்ஸ்பெக்டடாக அதாவது நம்ம ஒன்று நினைப்பான், இவன் வேற ஒன்று போடுவான். அது ஏதோ ஒன்று டுபுன்னு வரும். அதை என்ன பண்ணுறான், அதை போடுறேன் நான் கிட்ட போனான்னு. கிட்ட இல்லை, தூரமாக இருக்கும்போது தான் பாருங்க, தூரமாக இருக்கும்போதும் போடுறான். அதான் நிறைய டைம் ஆயிடுச்சு, என்ன சொல்கிறது, கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறது, ஒரு 600 முடி போகலான்னு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் அந்த வீடியோவை எடிட் பண்ணி ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இந்த வீடியோவை போட்டுருவேன்.
ஓகே ஓகே ஓகே. நினச்ச தங்கம். ஐயோ என்னங்க எனக்கு எல்லாம் இப்பதாங்க பண்ணுவாங்க. தான் டென்ஷனாக. ஓகே சரிலாம் கிடைக்குது. என்னன்னே தெரியல எல்லாமே. இப்போ போடுறது பிடிக்கல. யாராச்சும் தண்ணி வச்சிருக்காங்க கவலை விடுங்க. செம்மையா வெளுத்து குறைச்சி விட்டான். டேய் தம்பி எல்லாமே நீ இந்த லேக்னால தான் பண்ற. இவன்கிட்ட ஸ்கில்லுன்ற ஒரு இது கூட இல்லை பாருங்க. லேக் அடிக்கும் போது தான் இவன் கிட்டே வரான். யோசிக்கணும். ஸோ லேகு. பல கேமர்ஸ்க்கு வந்துட்டு ஒரே ஒரு எதிரி தான் இந்த லேகு. ஓகேங்களா? இந்த லேக் தான் பல பேர்த்தோட எதிரி. ஓகே ஓகே ஓகே. எங்களே இருக்க ஓகே கைஸ் இன்னும் கொஞ்சோண்டு அடி போட்டா போதும். செத்ரா சாவுடா. இன்னும் ஒரு 7 லெவல் தான். டக்குன்னு கிரைண்ட் பண்ணிடலாம். எத்தனை நிமிஷம் ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியல. ஒழுங்கா ரெக்கார்ட் ஆகுது. 7 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள டக்குன்னு நம்ம கிரைண்ட் பண்ணுறோம். டக்குன்னு முடிக்கணும். ஸ்டாட்ஸ் எல்லாம் ஏற்றுறதுக்கு என்கிட்ட டைம் இருக்கு இப்போதைக்கு. ஸோ வாங்க டக்குன்னு கிரைண்ட் பண்ணிடலாம். ஓகே ஃபஸ்ட்டு வாட்ரா சாமி பாருங்க கடுப்பேச்சிட்டு இருக்கிறேன். ஓகே டக்குட்டா. ஓகே நைஸு. ஓகே கைஸ் இப்போதைக்கு எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணியாச்சு. சரி பண்ணியாச்சு. ஒரே ஒரு மாஸ்டரி தாங்க எனக்கு அந்த போலுக்கு வேணும். அது கொடுக்க எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது. அவ்வளோதான்டா சாமி. கடவுளே அஜித்தே. அதாவது கடவுளே காச்சா தான் நம்ம கடவுள்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு பெரிய யூடியூபர் ஜார்ஜ் கேமிங் சொன்னார். அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு நல்லது. ஓகேங்களா? ஐயோ செமையாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் போல யூஸ் பண்ணது இல்லைங்க. மெயின் அக்கௌண்ட்டில் கூட இது இல்லை. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஓகே நான் போன வீடியோவிலேயே சொல்லியிருந்தேன். என்கிட்ட போல என்னோட மெயின் அக்கௌண்ட்டில் கூட இல்லை. கிடைச்சோன்னே ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன். ஓகே கைஸ் இப்போ டக்குன்னு கிரைண்ட் பண்ணலாம். நம்ம மாஸ்டர் எத்தனை நல்லா இருந்தோம்னா வீடியோ இங்கேயே போயிடும். ஓகே நைஸு. டக்குன்னு இவனுங்களை கிரைண்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோ வேறு எடிட் பண்ணணும். நிறைய டைம் ஆகுங்க. எனக்கு வேறு ஸ்டோரேஜ் இல்லை. அந்த வீடியோ ஃபஸ்ட்டு முடிஞ்சிடணும். முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை போட முடியும். அதுக்குங்க பட் நான் இது பண்ணுறது எல்லாமே உங்களுக்காக தான். ஸோ அதனால் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் இது 3 மட்டும் பண்ணுங்கள். அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போடுறதே நீங்கள் வெறும் ஒரு லைக்கு, அப்புறம் ஷேரு, அப்புறம் சப்ஸ்கிரைபு, அப்புறம் பெல் ஐக்கானு ஆளில் போட்டுருங்க. அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை. அதை பண்ண மட்டும் சோம்பேறித்தனமெல்லாம் படாதீங்க ப்ளீஸ். ஸோ அதனால் டக்குன்னு லைக் ஷேர் எல்லாம் பண்ணி விட்ருங்க. நானும் சந்தோஷமாக இருப்பேன், நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. ஓகேங்களா? ஓகே வாடா சாமி.
ஓகே துவைக்கணும் அப்புறம் காய போடணும். ஓகே செம்மையாக அடி விழுந்தது போல பாவம். கடுப்பில் பிடிச்சா என்ன அடிச்சுருக்காங்க. தட்டி விடுங்க கைஸ் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே ஹோல்டே பண்ணல, நான் தெரியாமல் டேப் எபிலிட்டின்னு நினச்சிட்டு டேப் பண்ணிட்டேன். அதனால தான் இவன் கீழே இறங்கிட்டான், ஹோல்டு பண்ணல. ஓகே நல்லா கிரைண்ட் பண்ண முடிச்சு. ஹார்ட் கோர் கிரைண்டருங்க. நான் கிரைண்டர்னா மிக்சி கிரைண்டர் இல்லை, கிரைண்டர்னா லெவல் கிரைண்ட் பண்ணுவேன். மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே தெரியும், சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே 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 லெவல் இன்னும் 4 ராயல் ஸ்குவாட் முடிக்கிறதா இல்லை இந்த ராயலா அதுன்னு எவனா ஒருத்தன் பேரெல்லாம் அவசியமே இல்லை. ஜஸ்ட் NPCs லெவல் கிரைண்ட் பண்ண மட்டும்தான் உதவுவானுங்க, அப்புறம் எல்லாத்துக்குமே உதவ மாட்டானுங்க. சரியா ஈஸ்ட் கேஸுங்க. ஆனால் லெவலப் இவங்களால தான் பண்ணுறோம். இவங்களே நம்ம தப்பாக சொன்னாலும் ஐயோ எப்படிங்க நான் தப்பாக சொல்லுவேன். நான்லாம் நல்லா ஒழுக்கமான பிள்ளை. பாருங்க எவ்வளோ லாக் இருக்குங்க. இந்த லாக்லேயும் உங்களுக்காக தான் கிரைண்ட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நான்லாம் எப்படி தெரியுமா இருந்தேன். நான் நடுவில் ஒரு சில நாள் வந்துட்டு குவிட் பண்ணிட்டேன், பாக்ஸுக்கு குவிட் பண்ணிட்டேன். அதனால தான் எனக்கு இப்போ கிரைண்டிங் மெத்தடெல்லாம் ஒழுங்காகவே வர மாட்டேங்குது. முதல்ல நாள் நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா, என்னோட டைமை நான் வந்துட்டு மிஸ் பண்ணுறேன். நம்ம எனக்கு என்னதுன்னா வந்துட்டு எனக்கு சரி ரொம்ப கஷ்டம். ரெஸ்பாண்ட் ஆகிட்டேன், தட்டி விடுங்க பார்த்துறேன். ஆக்சுவலாக எனக்கு இப்போ என்ன தெரியுமா இருக்குது, அப்போ எப்படி இருந்தேன், இப்போ இப்படி ஆகிட்டேன், ரொம்ப மாசு காட்டவேன், இப்போ போயிட்டேன், அந்த மாதிரி தான் இருக்குது. நான் முதல்லலாம் நான் சமயக்கிறேன் பண்ணுவேன், அட்டிக்கிறேன்னா NPC அலறி அடிச்சுட்டு ஓடுவான். அந்த அளவுக்கு செம்ம ப்ரோ நான். இப்போனா கிரைண்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது. பட் இருந்தாலும் நான் உங்களுக்காக தான் பண்ணுறேன். எல்லாமே உங்களுக்காக தான் கைஸ், எல்லாமே உங்களுக்காக தான். ஓகேங்களா, எல்லாமே உங்களுக்காக தான். கிரைண்டு ஆக்சுவலாக என் ஃபஸ்ட்டு வீடியோ வந்துட்டு என்ன சொல்கிறது, எனக்கே ஞாபகம் இல்லை. ஏதோ ஷார்ட்டாக அப்படி இல்லைன்னா லாங் வீடியோ தான். மேபி ஷார்ட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை லாங் வீடியோ. என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ வந்துட்டு லாங் வீடியோ. அந்த லாங் வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது, என்னத்த சொல்ல. ஓகே அடிக்கணும். அப்புறம் திரும்ப போய் அந்த 3 பேர்த்த அடிக்கணும். சார் என்னத்துக்கு மட்டும் 2x ஐயோ என்ன 2x ஐயோ 2 times XP வந்துட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மாதம் இருக்குது, மாதம் கிரைண்ட் பண்ணுவேன். அது இல்லாத ஒரே காரணத்தினால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறது. ஆக்சுவலாக முன்னாடியெல்லாம் என்கிட்ட ரோபக்ஸே இருந்ததில்லை, ஆனால் இப்போ இருக்குது. ஆனால் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நான் வந்துட்டு அதை பெர்மனண்ட் புத்தா வந்துட்டு வாங்குறதுக்காக சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அருமையான சரி
நீங்களே பார்த்தீங்க எப்படி லாக் அடிச்சிருக்குன்னுட்டு. வேற லெவலில் லாக் அடிச்சிருக்கு. இந்த லாக்லேயும் நான் உங்களுக்காக தான் ட்ரெயின் பண்ணுறேன். டே உங்களுக்கே எரிச்சலாக இருக்கு. என்னடா எப்போ பார்த்தாலும் எங்களுக்காகன்ட்டே இருக்கேன். ஏதாச்சும் கையில் கிடக்குதுன்னா எடுத்து மண்டையில் உடச்சிடுவேன் அப்படின்றீங்கன்னா இல்லைங்க, இப்படியெல்லாம் பண்ணலாமாக்க? உங்களுக்காக தான். ஐயோ வேண்டாம். சாரி. ஓகே, கிரைண்ட் பண்ணணும். சில டைம்ஸ் நான் ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆவேன், சில டைம்ஸ் எக்ஸைட்மெண்ட்டே ஆக மாட்டேன். இப்படிதான் இருக்கேன் குழப்பே. நீங்கள் மட்டும் அடித்து கொண்டுட்டு டக்குன்னு வேலை எடுக்கணும் அப்படின்னு வீடியோ ரன் பண்ணிடுவேன். அப்புறம் டக்குன்னு போஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப நேரமெல்லாம் இருக்கு. நான் மட்டும் இப்போ ஒரு புது பிசி ஒன்று வாங்கிட்டேன். அப்படி இல்லைன்னா புது பிசி வச்சிருக்கேன் அப்படின்னா எல்லோரும் வாங்க தான் செய்வாங்க. நான் லூஸ் மாதிரி வளர்றேன். என்ன பண்ணுறது? புது பிசி வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, மாதம் வந்துட்டு எடிட்டெல்லாம் பண்ணுவேன். லாங் வீடியோலாம் செம்ம பெருசாக போடுவேன். ஏன் 1 hour அந்த மாதிரியெல்லாம் போடலாம். என்ன பண்ணுறது? என்கிட்ட இருக்கிறதே விண்டோஸ் 7. அதையும் யூஸ் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுன்னு கூட எனக்கு மறந்துச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எனக்கே தெரியாது. மறந்து போச்சல இல்லை, எனக்கு தெரியாது. ஆமாம், நான் எப்போவுமே உண்மையை சொல்லிடுவேன். அதான் வந்துட்டு உண்மையை சொல்கிறது தான் ரொம்ப முக்கியமான செயல். ஓகே, எங்க இன்னொருத்தன் இருக்கா. கைஸ் மாட்டிக்கிட்டேன். இவங்களும் அடிக்க மாட்டானுங்க. அடிச்சு நம்மளால டாஜும் கூட பண்ண முடியாது. அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் இந்த இன்ஸ்டிங்க்ட்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்மளை விட பெரிய லெவல்னா நம்ம கிரைண்ட் பண்ணலாம். சரி, அதாவது ஸ்ட்ராங் படுத்தலாம். ஏங்க ஒரே ஒரு என்பிசி இங்கே பாருங்க, என் லெவலை பாருங்களேன், எவ்வளோ கிட்ட வந்துச்சு. ஒரு என்பிசி அடிக்கிற அளவுக்கு வந்துட்டு கடுப்பு 600 லெவல் 600. ஏ ஜாலி கைஸ், லெவல் 600 வந்தாச்சு. வெறும் இன்னும் ஒரு 200 லெவல் தான். சாரி, 200 ஐயோ 100 லெவல் தான். 100 லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் போயிடுவோம். ஸோ எஸ், நம்ம வந்துட்டு இன்னும் ஒரு 3 சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் இன்னொரு ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அதையும் நான் அப்படியே கிரைண்ட் பண்ணிடுறேன். ப்ளீஸ் வெறும் 3 சப்ஸ்கிரைபர்ஸ் தானே, எங்கேயாச்சும் யோசிச்சுங்க, டக்குன்னு பண்ணி விட்டுருங்க. 3 சப்ஸ்கிரைபர்ஸில் 30 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேர்ந்துருவோம். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு கிரைண்ட் பண்ணி என்கிட்ட இருக்கிற இன்னொரு அக்கௌண்ட்டையும் நான் வந்துட்டு செகண்ட்ஸுக்கு கொண்டு வர போகிறேன். அதாவது அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குங்க லெவலு. இந்த 50 60 அந்த மாதிரி இருக்கும். இது 600 நான் டக்குன்னு கிரைண்ட் பண்ணுவேன். ஆனால் அது வாய்ப்பே இல்லை, எவ்வளோ நேரம் பண்ணணும். ஸோ அதனால தான் கேட்குறேன், ஒரு 3 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு நான் எவ்வளோ நேரம் கிரைண்ட் பண்ண முடியும் அவ்வளோ நேரம் கிரைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி வீடியோ போடுறேன். பட் அது வந்துட்டு 10 நிமிஷத்துக்குள்ளே, அப்படி இல்லைன்னா ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா என்ன சொல்கிறது, ஏன்னா ரொம்ப லாங்காக பெருசாக வீடியோ போட்டேன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் எடுக்கும் எடிட் பண்ணுறது, ஸ்டோரேஜ் எல்லாம் நிறைய கேட்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ஆனில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே டக்குன்னு வரும். ஸோ பை எஸ், சைனிங் ஆஃப் பை சூரஜ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ குட் பை எஸ், பை.